எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். பக்கத்து ஸ்டேட்டு அரிசோனா போனோம். அரிசோனா ஸ்டேட்டில் செடோனாவோட இடம் போனோம். செடோனாக்கு ஏன் பேர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். செடோனா பிளேஸில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை. அதனால ஸ்னிப்லியோட பிரசன்ட் போஸ்டல் ஜெனரலுக்கு லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டர்ல போஸ்டல் ஆஃபீஸ் பேர் ஓக் கிரீக் கிராசிங் என்று மென்ஷன் பண்ண எழுதினாங்க. ஆனா போஸ்டல் ஜெனரல் ரிஜெக்ட் பண்ணா. ஏன்னா ஓக் கிரீக் கிராசிங் பேர் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்புறம் ஸ்னிப்லி போஸ்டல் ஜெனரலுக்கு திரும்பி லெட்டர் எழுதினாங்க. அதுல அவர் வைஃப் பேர் செடோனா அந்த பேரைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு சூஸ் பண்ணிட்டு போஸ்டல் ஜெனரலுக்கு லெட்டர் எடுத்து கொடுத்தாங்க. போஸ்டல் ஜெனரல் அவங்க செடோனா பேர் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்காக செடோனா பேர் வந்துச்சு. இந்த குட்டி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால தான் வந்து செடோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு. இந்த மாதிரி மலையில் ஒரு சர்ச் மாதிரி ரொம்ப பழைய காலத்து சர்ச்சு ஒன்று, அதுக்கு ஒன்று போனோம். அதுக்கப்புறம் வந்து டெவில் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இது 3 நாள் வந்து எப்படின்னா ஒரு கேபின் ஒன்று எடுத்து 3 ஃபேமிலி போனோம். அங்கே போய் ஸ்டே பண்ணி குக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டதை தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரே வீடியோவில் நம்ம போன இடத்துல 3 நாள் நாங்கள் கவர் பண்ண இடத்த ஃபுல்லாக போட முடியாதுன்றதுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் வந்து லக்ஷ்மி, என்னோடய ஃப்ரெண்டு பேர் வந்து சந்தியா. நானும் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. அதுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 3 நாள் ட்ரிப்புக்கு வந்து எல்லோரும் வந்து என்னென்ன குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன குக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதம் பண்ணுறதுக்காக புளி தொக்கு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா பாதுஷா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்காக இல்லை புளி சாதத்துக்கு சைட் டிஷ் மாதிரி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து மசாலா வேர்க்கடலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அதனுடைய ரெசிபியை நான் இதில் ஆட் பண்ணல. நான் இன்னொரு விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் அவனில் வச்சு எடுத்தது தான் இந்த ஸ்நாக்ஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இது வந்து செகண்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணுறேன். இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 நாளைக்கு வந்து துணிமணிலாம் எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. அதுவும் அங்கே கொஞ்சம் வந்து குளிராக டே டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்குது, பட் ஈவினிங் டைம் நைட் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிராக இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி 2 டைப் ட்ரெஸ்ஸும் எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் நிறைய எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு அந்த மசாலா பீனட் எல்லாமே பார்த்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சு. இப்படி ஹோம்மேடாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டமும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி ரெடிமேடாக கொஞ்சம் ஐட்டமும் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் தக்காளி தொக்கு, அப்புறம் வந்து புளி குழம்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் நெய் எடுத்துருக்கேன். அப்புறம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் எடுத்துருக்கேன். சில்லி பவுடர், தனியா பவுடர்லாம் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி, மென்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் எங்கள் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, சில்லிலாம் எடுத்துகிட்டு வராங்க. அது ஜிப் போடுறது GPS இருக்குது.
பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து 6 hours ஆகுது. இந்த 6 hours பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 2 தடவை நிறுத்தணும். ஒன்று வந்து டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தணும். அதுவும் டீ வந்து நாங்களே போட்டு சாப்பிட்டோம். ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிட்டோம், பால் வாங்கி நாங்களே போட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு ஒரு 2 hours ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து நைட் டின்னர் சாப்பிட்டோம். அதையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் நைட்டு சேர்றதுக்கு ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த வீடியோவும் எடுக்கலை. போய் எல்லோரும் படுத்துட்டு மறுநாள் காலையில் கிளம்புறதுக்கு சீக்கிரம் போய் படுத்துட்டோம். நாங்கள் அந்த நான் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு வீடியோ அந்த நாங்கள் தங்கின அந்த கேபினுடைய வீடியோவும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பா சார்ஜ் போடும், லைட் ஆஃப் பண்ணுங்க. சரி ஆஃப் பண்ணு. வண்டில வண்டி எடுக்காம போய்டும். வேற சக்கர் போடு. அந்த ஸ்டால் போடுங்க. சிசலுக்கு போட்டாச்சு. சாரேக்கு வேணுமா? கரெக்ட்டா தரேன். இப்போ வந்து நைட் டின்னர் ஆயிட்டு இருக்கு. நைட் டின்னர் என்னென்ன? ஏமா நைட் டின்னர் இட்லி, அம்மா பொட்டேட்டோ அண்ட் பீஸ் குருமா, அப்புறம் பூரி, தக்காளி தொக்கு. அவ்வளோதான். குழந்தைங்க எல்லாம் இங்கே சாப்பிட்றீங்க. நீங்கள் வா சூப்பர் சொல்ல மாட்டீங்களா? இப்படி இருக்குது வேற லெவல்க்கா. தெரியலப்பா ஒன்றும். ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து நாங்கள் தங்க போகிற ரெசார்ட்டு. குழந்தைங்களாம் மேலே ஏறி போயிருக்காங்க. கிச்சன் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூம் இருக்குது. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவை நம்ம மறுநாள் காலையில் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு போய் ரீச் ஆனோம். சாட்டர்டே வந்து எங்கே போனோம், என்ன பண்ணோம், என்ன குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்ற வீடியோவை எடுத்திருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.